சிம்பிளாக ஈஸியாக சீஸ் லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே பண்ண போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு ஒரு சீஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கணும். சீஸ் க்யூப்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்லைசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா ஒரு அரை கப் பால் எடுத்துகிட்டு துருவி வச்ச சீஸை போட்டு 2 நிமிஷம் நல்லா மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உருகி வந்துடும். ஸோ இதான் வந்து ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு பவுலில் மைதா இல்லைனா கோதுமை மாவு, உப்பு, அதுக்கப்புறமா சீஸ் ப்ளஸ் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பீஸா சீசனிங்கெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். டீ, காஃபி, குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் கூட கொடுத்து விடலாம். சேட் ஐட்டத்தை கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா அவன், ஓடிஜி, ஏர் ஃப்ரையர் எதில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ மீடியம் டு நீங்கள் ஹைலேயே வைக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இது வந்து ஆயில் அப்சர்வே பண்ணாது. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதில் வந்து நீங்கள் மிளகாய் தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும்.